ஏன்னா பண்ணைய பாக்குறது அவங்கதான். ஏன்னா தோட்டம் கட்டத்துல வேலை பாக்குறவங்க எனக்கு வித்தியாசமா இருக்கணும் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி நல்ல ஒரு ஒழுக்கமான ஆளுகளை தேடணும். இந்த மாதிரி ஆளு நல்லா கட்டுப்பாடா இருக்கவங்கள அப்படி சொல்லுங்க. ஆமாங்க, குடும்ப கட்டுப்பாடு. ஆமா, பழக்க வழக்கம் உள்ளவங்க வேணும். இல்ல கட்டுப்பாடுன்னு சொன்னதோ குடும்ப கட்டுப்பாடுன்னு நினைச்சிட்டேன். குடும்ப கட்டுப்பாடு இல்ல, நம்மள்ட்ட வந்து கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும், சரியா இருக்கணும். ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் ஆமா சரியா தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். பொய் புராடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு வந்து எங்க போனாலும் சரி பொய் புராடு இருந்தா இருக்கக்கூடாது. இல்லாம இருந்து வச்சுக்க எங்க வேணாலும் பொழைச்சுக்கலாம். ஆமா கண்டிப்பா. ஆமா ஆமா. அதனால ஆமா உங்க மனைவி நல்லா இருக்கா? கேட்டேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. உங்கள்ட்ட நாங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் வருமா? அதுல எஜமானி அம்மா பாத்தியா? அம்மால தானே போய் பார்த்தேன். அவங்க உங்களை நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி ஏக்கத்திலேயே இருக்காங்க. யாரு? நான் வரமாட்டேங்கண்ணா. அட என்னப்பா போய் நான் எஜமானி அம்மனுக்கு ஒத்தாசிக்குதே ஒரு ஆள் தேட்டேன். அதுக்கு தான் உங்க மனைவியை உங்க வீட்டிலே வச்சிருக்கேன். அரமனையில அரமனையில வேலை பார்க்கறாங்களா? மகாராணி ஒத்தாசை பண்றாங்களா? எல்லாம் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எடுபடி வேலை கொஞ்சம் கடுபடியா இருக்குன்னு பாத்துக்கிறது. எல்லா வேலையும் என் பொண்டாட்டி செய்யறாள், அம்மா கிட்ட நான் போய் செய்யறேன். என்னத்த செய்யற வேலையா? என்ன நீ மாத்தி விட்டுறியா இருக்குது? இல்லங்க, அம்மாட்ட நீ போய் செய்யறியா? வேலையங்க வேலையா? எனக்கு சரியா இருக்கணும். அதனாலதான் உங்களை பண்ண பரம்பரையா வச்சிருக்கிறேன். உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க அப்பா கணக்கப்படியா இருக்கப்ப எங்க அப்பா ஜமீன்தாரா இருந்தார்ல. அதுக்கப்புறம் அவங்க காலமாயிட்டாங்க. அப்புறம் நான் தலை எடுத்தேன். அப்புறம் சொன்னேன் வாழையடி வாழையாக. யார் தலை எடுத்தீங்க? நான் தலை எடுத்தேன். நான் தலை எடுத்தேன். ஓ, நான் வாரிசு. அந்த வாரிசுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்பதான் நான் சொன்னேன் உங்க பையன் இருந்தா வர சொல்லுங்க, நீங்க சரியா இருக்கிறீங்க. உங்க பையனும் பொய் புராடு பேசாத ஆளு. அந்த பையனை பையனும் உங்களை நான் வேலைக்கு சேர்த்தது நான் தான் அப்படின்னு எங்க அப்பா வந்து சொன்ன உடனே சின்ன பிள்ளையில இருந்து உங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்னதுல வேலை வைக்கிறீங்க. ஆமா. அப்புறம் இங்க வந்தா உனக்கு திருமணம் முடிச்சு வச்சேன். முடிச்சு வச்சுட்டீங்க. பிள்ளை குட்டி எத்தனை? பிள்ளை குட்டி தானே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு கதையாகல, ஒன்னும் கதையாகல. நீ ஒரு ஆள் போதும் ஊரை கெடுத்து போடுவாங்க. ஒன்னும் கதையாகலன்னு சொல்றான் பாரு. ஆண்டை முடியத்துல பகவத் அடியாப்பா பங்கஜா பத்தியா நான் நினைச்சேன். ஆமா ஆமா. பங்கஜா பங்கஜா ஆமா அடியாப்பா பங்கஜா நல்லா இருக்கியா? உன்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நான் இப்பதான் நான் கேட்டேன், கணக்கத்தை கேட்டேன். வெக்கப்படாத. என்ன கணவன் முன்னாடி எப்படி வெக்கப்படலாமா? மகாராணி உட்காரட்டும். சேர் எடுத்து வந்து இல்ல இன்னொரு சேர் இல்ல, சேர்ந்துட்டு உட்கார முடியாதுப்பா. போய் காப்பி கொண்டா. ரெண்டு காப்பி எடுத்துரும். காப்பியே அரப்பி இல்ல, காப்பி நான் குடிச்சிட்டேன். கணக்கு உங்களுக்கு தெரியாம வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. அட போயா, போய் டீ கொண்டாயா. டீ கொண்டா ராஜா என்ன சொல்றா கேக்குறோம். கேக்குறீங்க நான் வேலை விட்டு தூக்கிறேன். அட அப்பா இது பெரிய இந்த வேலை. சரி போ போ, பரவாயில்ல. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன் இந்த பையன், பரவாயில்ல. மகாராஜா பங்கஜா, உங்களை விட்டு ஒரு நிமிடம் கூட என்னால இருக்கவே முடியல. முடியாது முடியாது, என்னன்னே தெரியல. மரியாதை கூப்பிடு. ஏஜாமங்கற ஏஜாமா அப்படினே. ஏனா மகாராணிக்கு ரெண்டு பேரும் ஸ்டாப் போட்டு குடிங்க. குடிங்க. வா பங்கஜா, அப்படி பக்கத்துல வா. ஏஜாமா, உன்னை பார்த்தா எனக்கு தித்திப்பா இருக்கு. ஆமா ஆமா. எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் டிக்கெட் கூட இருக்கணுமே. டிக்கெட் கூட இருக்கணுமா? காப்பி நல்லா சரியா போட்டுருக்கே இல்லையா? அதெல்லாம் சரியா போட்டுருக்கேன். நல்லா மொடக்கு குடிங்க. இல்ல ஏன்னா மகாராணி அம்மாளுக்கு எடுபடிக்கு ஆள் வேணும். உங்க மனைவி எங்க? என் மனைவி எனக்கு வயசாகி போயிடுச்சு. ஆமாமா. நான் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு நான் பொங்கி ஊத்த. ஆமா. அதனால உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. ஆமா ஆமா. எதனால ஒரு ஆள் வச்சுக்கங்களே. ஆள் வச்சுக்கிறேன். வாய்ப்பு எனக்கு கிடைக்குதா? நான் ஆள் வச்சுக்கிறேன். இருப்பா, ஆள் வச்சுக்கிற மாதிரியா வேலைக்குப்பா. பங்கஜா, நீ சொல்றத தவறா புரிஞ்சுட்டு ஆள் வச்சுக்கிறேன் பாரு. இந்த பையனாட்டம் சிறு வயசா ஒரு சின்ன பொண்ணா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டா எடு குடிக்க ஆள் ஆகும். இல்ல அதுக்குதான் சொல்லி இருக்கிறேன், தகவல் கொடுத்துருக்காரு. ஐயோ கையை வலிக்கிற, கையை பிடிங்க. ஐயோ கால் வலிக்கிற, காலை பிடிக்கிறேன். ஏய் பிடிக்காதப்பா, நான் தான் கட்டின மனைவி, நான் தான் தொடணும். நீ உட்காருதியா, உனக்கு இதெல்லாம் வலிக்கும். உங்க பொண்டாட்டிக்கு நீங்க ஒரே ஒரு பிடிச்சாதனால நீங்க தான் பிடிக்கும். நீங்க நிக்கிறத நான் உட்காரதா? இல்ல நீ உட்காரு. அவள மரியாதை. இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்ல. உட்காரு. ஐயா உட்கார்ந்து வர. ஐயாவுக்கு குட்டில ஜலந்தி வர முடியுது. ஆமா ஜலந்தி வர முடியுது. சும்மா நான் முட்டாள் போயிடா.
சரி ஆ நீ உட்கார் பங்கச்சான் சரியாப்பா ஏய் கணக்கு உன் பொண்டாட்டி வர சொல்லுவேன் எப்படி புருஷனுக்கு மரியாதையா பாரு கால் மேல கால் போடுறது எப்படி மரியாதை உட்காரனா அமைதியா உட்காரணும் நீ வடக்குல வந்து சவடால இப்படி உட்கார்ந்துட்டு அப்படி இப்படி உட்கார்ந்தா இல்ல இல்ல நீ உட்காரு அதுக்கு இல்ல கணக்கு அம்மாவுக்கு கை காலெல்லாம் குறையுதா உன் பொண்டாட்டி வர சொல்லியா என்ன என்ன உங்க வீட்டுக்காரமா ஓத வந்த மாதிரி நடக்குது ஆமா அதுக்கு வந்து ஒரு குண்டு நுழைஞ்சிருக்குது பேசாம இருங்க சரிங்க கையால வலிக்க நீ கையால பிடிச்சு பிடிச்சு விடு கணக்கு இன்னைக்கோ நாளைக்கோ சரி தோட்டத்துக்கு வேலை இந்தமா அம்மா பொண்ணாட்டம் வச்சிருக்கிறேன் கை கால நோக விட்டாம மெதுவா அமுக்கு இல்ல இல்ல மெதுவா பிடிக்கணும் அவர் கை கால போட்டுக்கிட்டு அமுக்கு சொன்னாரு புடிச்சு புடிச்சு விட சொன்னேன் எங்கடா முளைச்சிய பிடிச்சிட்டே விட்டுட்டேன் ஆமா சரியா வேலை பார்க்கவே வச்சுக்கோங்க உங்களை தூக்கிடுவேன் ஆமா என்ன தூக்கு உங்களுக்கு முதல் தூக்கணும் ஏன்னா உன்ன நான் பொண்ணு கிட்ட வர்றப்ப எப்படி இருந்து எத்தனை பொண்ணு கொண்டு வந்தேன் இப்ப கடைசியில என்ன தூக்கிடுவியா நீ தூக்குறது தூக்கு அத சட்டையை கிட்டே கிழிச்சு விடாது 5 சட்டை கிழிச்சாலும் கிழிங்க அதற்காக கணக்கு ஏன்னா தோட்டத்துக்கு வேலை பார்க்கணும் ஏன்னா அந்த தெக்கி தோட்டத்துல தென்னை தோப்புக்குள்ள உரம் வச்சுட்டியா உரம் வச்சாச்சு நான் பேசிட்டே குடிப்பேன் அந்த வாழைத்தோப்புக்கெல்லாம் ஊற வச்சாச்சு அதான் கணக்குல வெட்டியாச்சா சரியா இருக்குது சந்தைக்கு இதெல்லாம் மஞ்சள் கணக்கெல்லாம் அனுப்பிட்டியா எல்லாம் அனுப்பி விட்டாச்சு தேங்காய் எல்லாம் பறிச்சாச்சு எல்லாமே செஞ்சுட்டீங்களா அதுதான் என் கணக்கு நீ ஒரு கணக்கு ஏன்னா இதுல கணக்கு பிள்ளை அதான் கணக்கு செங்கணக்கு ஆமா இந்த தோட்டத்துக்கு தான் வேலைக்கு ஆளு வேணும் தோட்டத்து வேலைக்கு தானே ஆமா தோட்டத்து வேலைக்கு யாருங்க நல்ல பிள்ளையா சரி நல்ல சிறு வயசு பிள்ளை கொண்டாந்து வச்சீங்கன்னா வேலை விறுவிறுன்னு பாக்கணும் அப்பப்ப தோட்டத்துல போய் நீங்க இருந்துக்கிறீங்க இல்ல இல்ல எப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்னு அப்ப நீ தான் போட முடியாது இருப்ப நான் இங்க அரமனை விட்டு எப்படி போறது ஏன் யாரும் மகாராணியை விட்டுட்டு நீங்க ஒரு ஓட்டு நகர வைக்கலாம் ஆமா போக மாட்டீங்க போகாதீங்க ஆளு நீங்க பேசாம தண்ணியை குடிச்சு பேசாம படுத்துருங்க ஆமா தண்ணியை குடிச்சுட்டு நீங்க பேசாம படுத்துருங்க எல்லா வேலையுமே அவங்க பாத்துக்கிடுவாங்க தண்ணியை குடிச்சுட்டேன் காபி சாப்பிடுவேன் இன்னும் வருந்துவேன் உறங்கிட்டே இருப்பேன் தேநீர் ஆமா ஆமா அப்ப நான் வந்து தோட்டத்து வரைக்கும் ஆளு குட்டியா இருக்கணுமா ஆமா நான் சொன்னது சரியா இருக்கு ராஜா வீட்டுல சாப்பிட்டாருன்னா இலைய சுத்தமா வலிச்சிருவாரு ஒரே நாக்கு போடுறதேன் அப்படியேப்பட்ட ராஜா இங்க ராஜா எப்படி எப்படி மகாராஜா நீங்க சாப்பிடுறப்ப எவ்வளவு சுத்தமா சாப்பிடுவீங்க நான் சுத்தமா நம்ம வலிச்சு போய் நக்கவனா சுத்தமா சாப்பிடா நாகரீகமா சாப்பிடுவேன் ஆமா அது ஏன் இப்படி உலட்டிட்டு வந்தீங்களா இல்ல இல்ல அது உலட்டுறது அப்படிதான் இருக்கு ஏன்னா ரொம்ப அழுப்பு செல்பா இருக்காதா சரி நம்மளுக்கு அதுக்கு தான் எனக்கு ஒரு ஆள் வேணும் உனக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா வீட்டுக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும் தோட்டத்தை பார்க்க ஆள் வேணும் அப்புறம் கணக்குல சொல்லிருந்தேன் கணக்கு இங்க வா பக்கத்துல வா சொல்லுங்க பரவாயில்ல நீங்க 2 பேரும் நல்லா வேலை பாக்குறீங்க நீங்க 2 பேருமே உங்களை மாதிரியே நம்ம குடும்பத்துக்கு கட்டி கேட்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் கட்டி கேட்கிற மாதிரி சரி கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்துடுறேன் போங்க அப்புறம் உரைக்காத உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா அடியே உனக்கு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிரியம் சந்தோஷம் வந்துருச்சு சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச பக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி கண்ணு கொள்ளதான் சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிக்குது சாமத்து பூவு வெடிக்குது ஆனந்த ராசு அடிக்குது ஆசைக்கும் மனசு ஒடுக்குது இது வல்ல நேரம் அம்மா அம்மாடி அது மண்ண நினைச்சு கண்ணஞ்ச பக்குது சும்மா சும்மா
அபிரமோ தட்டுமா தேவா சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி அது அண்ணன் நினைச்சு கண்ணக்கு வைக்கிறது சும்மா சும்மா சாமந்த காத்து அடிக்குது சாமந்தி பூமி ஆனந்த ராச அடிக்குது அதையும் மனசு துடிக்குது எவட்ட கொடிகட்டு இருந்த நேரம் நம்ம பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி அது முன்ன நினைச்சு கண்ணக்கு வைக்கிறது சும்மா சும்மாடி மஞ்சள் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு சந்தோஷமா இருக்கணுமே. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை சந்தோஷமா சரி இருக்கிறதுக்கு மகாராஜா அழைத்து வாருங்கள். கணக்கு கணக்கு எங்க போறாரு எங்க வராருன்னு கண்டுபிடிக்க முடியல. வாங்க பாப்போம், உட்காருவோமா? கணக்குல ஐயா என்ன ஆளு வந்துச்சாலே ஐயா? இல்ல இப்பதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் தெரியா? எத்தனை நாளைக்கு தான் தேடுவேன்? நீங்க அரண்மனையில இருக்க நான் குட்டியாரேன். யாரு சரியான ஆளுகளா இருக்கணும். சரியான ஆளத்தையும் குட்டியாரு. சரி ஏங்க ஆள் கொடுத்துறாரு. என்னமோ இங்க பொழப்பு அப்படி பழக்குது. இவளை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிய கல்யாணம் பண்ணீங்க எத்தனை பண்ணி பார்த்தேன்? இல்ல கல்யாணம் பண்ணி சரி. வேலை இல்லாம ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்கா இல்லைன்னா மட்டும் ஐயா கவுண்டர் ஆஃபீஸ்ல உத்திய வேலை பார்த்தாரு. அப்படியே 7 பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சாருக்கு எங்க 2 பேருக்கு தான் 7 பிள்ளையா? ஆமா 7 பிள்ளைய வளர்க்கறதுக்காக ஊர் ஊரா சுத்துற ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல. இல்ல நம்ம ஏதாவது ஒரு வேலை கிடைச்சுன்னா என் பொண்டாட்டியை விட்டுட்டு மாட்டேன். எங்க விட்டுட்டுப்பா? வீட்டுல விட்டுட்டு அட என் பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு நான் ஒரு ஆளா போய் சம்பாரிச்சு என் பிள்ளை குட்டியை காப்பாத்த. அப்படியா? என் வீடு சும்மா எனக்கு வர சொல்லு. ஆமா ஆமா. உன் வீட்டுல போட்டா விடிய விடிய அமுத்திட்டு கிடப்பேன். அதனால என் பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் போலான்னு பார்த்தேன். அப்படியா? இந்த காலத்துல வீட்டுல பொண்டாட்டி இருந்தா நம்ம வேலை வழங்கமா? பொண்டாடி அடுத்த பொண்டாடி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாத்தேன். என்ன சேர்ந்து செய்யுது? வேலை செஞ்சாத்தாயா குடும்பத்தை ஓட்ட முடியும். சரி, ஏதாவது வேலை கிடைக்குமா? யாராவது வந்து கூப்பிடுவாளான்னு அந்த மண்டபத்துல உட்காந்துப்பா. நீ மட்டும் தான் வேலை கிடைக்காது. வாங்க. நீங்க என்ன சொன்னீங்கப்பா? நான் காது வாக்குல கேட்டேன். எனக்கு அது லேசா சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னாக்க நான் தெரிஞ்சுக்கிருவேன். ஐயா அந்த கொடுமை ஏன் கேட்கறிய? நான் கேட்கல போங்க. கேட்கல போங்களா? அதையும் கேட்கறிய? அப்ப அதையும் கேட்கறீங்க? இல்லங்க, என்னது? என்னைக்கு இவ்வளவு காலி எட்டணும்? காலி வச்சியா? என்னைக்கு இவனை கல்யாணம் பண்ணணும்னா அன்னையில இருந்து எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அவன் நம்பாத. ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. உன் புருஷனை நம்பாத. ஐயோ என்னையவே வாங்கிட்டியா? உன் புருஷனை வீட்டுல தொங்க விட்டுருப்பியா நீ? அப்படியா? உனக்கு தெரியாதா? பார்த்து அந்தாலும் பேரலா அடாடா, எப்படி காத்து வருது? இல்லங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலை தானே. அந்த சிம்ம உடச்சு போடாத. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஐயா வேலை தானே கேட்டியா? ஆமா. நீ வேற எந்த வாரம் வாங்கிட்டு இருக்கிற? உள்ள பூரியா புந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? வேலை இருக்கா? ஆமா. ஏங்க அந்த வேலை இல்ல, அந்த வேலை இல்ல. உன் பொட்டாட்டி எப்படி தேவை தெரியா? நீ என்னங்க பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? பொழப்பு அப்படி பொண்ணாலைய முடியும். ஏங்க என் முன்னாடி காட்டுற வேலையே எனக்கு ஏதாவது என்ன மாற்ற வேலையா? இல்ல குடிக்கிற வேலையை புடுங்குற வேலை தானே? ஆமா. நம்ம தோட்ட வேலை இருக்குது. தோட்ட வேலை? ஆமாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. நல்லா செய்வீங்களா? தண்ணியை திருப்பி விடுவேன். நீ தெரிய நான் தண்ணி தெளிச்சு விடுவேன். நீ நல்லா தெரிவியா? நல்லா தெரியும். நீங்க தெரியும். என்ன தண்ணி சொல்றீங்க? எந்த தண்ணி சொல்றீங்க? வாசல்ல தானே? ஆமா. வாசல்ல கணக்கப்ல. என்னை வேலைக்கு சேர்த்தியடா. என்
பொண்டாட்டி என்ன உன் பொண்டாட்டி நிக்கிறப்ப ஏன் பொண்டாட்டி யார் இல்லைன்னு சொன்னது? உங்க பொண்டாட்டிதான். உங்க பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி அப்புறம் யாரும் இல்லைன்னு சொன்னது? பக்குவமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பக்குவமா சீக்கிரம் சொல்லுங்களே. அண்ணே லைட்டை பத்தி ஒண்ணு எதுக்குயா? நல்லா இருக்குது. என்னது? இல்ல பக்கத்துல வந்த ஜோன்ல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியா இருக்கு. அப்படியா? அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரி. இங்க வாங்க, எங்க தோட்ட வேலை இருக்கு, தோட்ட வேலை. வீட்டு வேலையும் இருக்கு. வீட்டு வேலை இருக்கு. ஆனா எங்க எஜமானி அம்மாளு சரியான இழிச்சா வச்சு நாங்க எதுவும் ஏமாத்த கூடாது. எஜம்னா எங்க எஜம்னா ஆமா. ஐயோ சாமி இல்லாம தெரியுறியா? ஏங்க உங்க பொண்டாட்டி சாமி இல்லாம தெரியுதா? ஆமாங்க. அதான் கழுத்துறோம். ஏங்க பயப்படாத, நான் காமிக்கிறேன். என்னங்க காசுலயும் ஒண்ணும் இல்ல, மூக்குலயும் ஒண்ணும் இல்ல. சரி, ஏதோ வேலை செஞ்சு நாச்சு பரவாயில்ல கொஞ்சம். வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இருங்க, உங்களுக்கு வந்து மாச சம்பளம் வேணுமா, வார சம்பளம் வேணுமா, இல்ல வருஷ சம்பளம் வேணுமா? ஏங்க மாசமா கொடுத்தா எப்படி கையில கொடுப்பீங்களா? மாசமான சம்பளம் கொடுத்துருவான். என் பொண்டாட்டியா பொண்டாட்டி உங்களுக்கு வாழைப்பழம். காலையில் அதைத்தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். பேசாம போயிரு. என் பொண்டாட்டி மாசமான தருவீங்களா? உங்க பொண்டாட்டி எப்ப மாசம் ஆகுறது, அவருக்கு நீங்க எப்ப சம்பளம் வாங்குறது? அந்த மாசம் இல்லைங்க, மாசம் 1 ஆனா போதும் எங்க எஜமாட்ட நீங்க சம்பளம் வாங்கிக்கலாம். ஏன் பொண்டாட்டி மாசம் 3 ஆவாங்க? மாசம் 3 ஆகுவாடா? எது? அதான் நீங்க மாசம் 1ங்கிறீங்களே. ஐயோ அது இல்லைங்க, மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும் சம்பளம் எங்க எஜமாட்ட நீங்க வாங்கிக்கலாம். அப்ப மாச சம்பளம் சரி, சம்பளம் எவ்வளவு தருவாங்க? சம்பளம் வந்து நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு என் பொண்டாட்டி சேர்த்து விடணுமா? இல்லைங்க, சேர்த்து சம்பளத்தை சேர்த்து சம்பளம் தனியா பிரிச்சு கொடுத்தா அது கூலி தெரியாது. சரி, சேர்த்து கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் செலவு தொகையை குறைச்சிக்கலாம்ல. சரி சரி சரி. அப்படின்னா காட்டுங்க. ஏங்க மாசம் ஒரு 3000 கொடுங்க. நீங்க ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. 3000 எல்லாம் கொடுக்க முடியாது. ஐயா என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க என்ன 3000 ரூபாய் கேக்குறீங்க? 3000 எல்லாம் தர முடியாது, நீங்க அதிகமா கேக்குறீங்க. கம்மியா ஒரு 4000 ரூபாய் தான். அட என்னங்க இவ்வளவு கம்மியா கொடுத்தா எப்படிங்க வேலை செய்ய முடியும்? அப்புறம் அவ்வளவுலாம் வேணாம். நீங்களும் என்னமோ சொல்றீங்க, அவ்வளவுலாம் வேணாம். ஒரு 2200 ரூபா கொடுத்துருங்க. அதிகமா ஆத்தாடி எப்படியா சம்பளம் கேட்கிறாரு? 2500 ரூபா வேணுமா? அந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா எஜமானோட நிலைமை என்ன ஆகுறது? அப்புறம் 2500 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சமா குறைச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்க. அட என்னங்க அவ்வளவு கம்மியா சொன்னா 5000 ரூபாய் வாங்கி ஏன் பால் காய்ச்சுவாங்க பத்துமாங்க? 2 முட்டை பல் பேசுறாங்க பாரு. இல்ல பால் காய்ச்சுவாங்க பத்துமா? ஏங்க கொஞ்சம் தயவு செஞ்சு முதலாளி சொல்லி கம்மியா ஒரு 500 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க போதும் மாசம். நீ ரொம்ப அதிகமா கேட்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்க. நான் வேற வேலைக்கு, வீட்டு வேலைக்கு, நான் காட்டு வேலைக்கு வேற ஆளா பாத்துக்கிறேன். நீங்க என்னங்க ரொம்ப அதிகமா 500 ரூபாய் கேட்கிறீங்க? கொஞ்சமா எங்க மகாராஜாட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன், எங்க மகாராணி அம்மாக்கிட்டையும் நான் எடுத்து சொல்லிக்கிறேன். கொஞ்சமா 10000 ரூபாய் வாங்கிக்கங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. ஆமா ஆமா, 10000 ரூபாய் வாங்கினா போதுங்க. டெய்லி பால் செலவுக்கு மட்டும் போதும். 500 ரூபாய் கட்டாக்கே அவங்க கொடுப்பாங்க. 500 ரூபாய் வேணாங்க. 500 ரூபாய் வேணாங்க. 10000 ரூபாய். ஏங்க 10000 ரூபாய் மட்டும் வாங்கிக்கங்க. 10000 ரூபாய் மட்டும் கொடுங்க. 500 ரூபாய் வேணாங்க. வேணாம், மாசம் ஒரு 10000 ரூபாய் மட்டும். அப்படி ஒத்துக்கிட்டு எனக்கு அப்பாதான் நம்ம வேலை முடிச்சிருக்கோமா இல்லையா? என்ன வேற நீங்க சொல்றது கேட்கணுமா, ஓனரமா சொல்றது கேட்கறதா? மகாராஜா வருவாங்க, மகாராணி அம்மா வருவாங்க, அவங்க சொல்ற மாதிரி மட்டும் வேலையை கேளுங்க. செஞ்சா எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு செய்வோம். என்ன செய்வனையா? இல்ல இல்ல, அது வேண்டாம். பழக்கமெல்லாம் இப்ப நம்ம இடத்துல எப்பயுமே இருக்க கூடாது. சரி சரி. அதனால எங்க எஜமானி அம்மாவும் எங்க எஜமானி வருவாங்க. அவங்கள பார்த்தா என்ன செய்யணும்? அவங்க பார்த்த உடனே விழுத்துருங்க. என்னத்துல? காலில். காலில். சரிங்க. எங்களுக்கு ஏதாச்சும் போட்டு கொடுங்க, இல்லன்னா கூட்டி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இல்ல சம்பளத்தை அப்படின்னு கேட்டு எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கமா வந்து மனசு. யாருக்கு?
மகாராம அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு இறக்கமா வந்து வந்து ஏதாச்சும் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்களா? யாருக்கிட்ட இல்ல யாருக்கும் போட்டு கொடுப்பாங்களா? இல்ல அந்த பழக்கமும் இப்ப இல்ல வேணாம். சரி. அதனால மகாராஜா தவணமுள்ள சிரிப்பான இருக்குது. எப்படி ஆளு கூட்டி வந்துட்டியா? கூட்டியாந்துட்டீங்க. எங்க அந்த பையனை வர சொல்லு. வாங்க, 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 வாங்க. இந்த பையன் தான். வணக்கம் 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 ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் வணக்கங்க. உன் பேரே வணக்கமா? என்னடா வந்தவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி வணக்கம் வணக்கங்கிறாங்க. என்ன? அவன் வணக்கம்னு சொன்னதால பேரை மாத்திக்கடா அப்படின்ட்டு. அவன் பேர் கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறேன் சாமியா? கும்பிடுறேன் சாமி. வணக்கம் சாமி. கும்பரஞ்சாமி. பரவாயில்ல, நல்ல பேராத்தான் தெரியுது. பாவம் ரொம்ப ஏழையாட்டு இருக்கு. ஆமாங்க. ரொம்ப ஏழை. ஆமா, நீ மட்டும் வந்திருக்கியா உன் பொண்டாட்டி? ஏங்க என் பொண்டாட்டி கேட்குறீங்க? இல்ல கேட்டேன் நானு. கணவன் மனைவி 2 பேரும் தான் வேலைக்கு வேணும்னு கேட்டேன். ஆமாங்க ஆமாங்க. அதனால கணக்கப்புல விவரம் சொல்லிட்டு பாரு பாக்குறேன். சொன்னாருங்க. எல்லாமே சொன்னாருங்க. நம்ம ஊர் எந்த ஊரு? இங்கதான். எங்கண்ணே? திறந்து காட்டாம்பட்டி. என்னது? திறந்து காட்டாம்பட்டி. திறந்து காட்டாம்பட்டியா? அந்த ஊத்தனகுடிக்கு பக்கத்துல. ஓ, ஊத்தனகுடி பக்கத்துல திறந்து காட்டாம்பட்டி. ஆமாங்க. நம்ம ஊர் எந்த ஊர் தெரியுமா? என்ன ஊருங்க? மூடாம்பட்டி. அது 3வது திறந்து பட்டி அந்த பாட்டுல. சரி, உங்க மனைவி வந்திருக்க? வந்திருக்கீங்க. கொஞ்சம் விளக்கு. உங்க மனைவியை வர சொல்லு பாக்க. தம்பி நீ கொஞ்சம் ஒதுங்க, மனைவிட்டு கொஞ்சம் பாக்குற பேச. ஏன்னா பேசி பங்கஜா. ஐயோ பங்கஜா, இரு வர பேசிக்கிறேன். ஆமா பத்திரமா வச்சிரு, என்கிட்ட விட்டுறாது. நான் நிஜமா வணக்கம்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கு. ஆமா படிவானவங்க. நான் ரொம்ப படியை மிதிக்காம இறங்க மாட்டேன். சரி, உங்க வீட்டுல படி இருக்கா இல்லையா? இருக்குங்க. படிலாமே வீடு கட்டிருப்பாங்களா இருக்குது. உங்க பேர் என்னம்மா? என் பேர் வந்து காட்டுறாரு. அதுல காட்டு. உன் முன்னாடி பேர் அதுல காட்டு. என் பேர் வந்து காட்டுறானிங்க. காட்டுறானியா? ஆமா. பரவாயில்ல. அப்பப்ப காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பப்ப காட்டிட்டு போயிட்டு நீ வந்துட்டீல. ஆமா. அப்பப்ப காட்டு. அப்பப்ப காட்டிட்டே இருக்கு, தெரியாதுங்களா? இல்லம்மா, அப்பப்ப காட்டு. சரி, நான் உனக்கு வேணுங்கிறத செய்யறேன். என்ன செய்ய? என்னமா கழுத்துல காதுல ஒண்ணு கூட இல்ல? ஆமா, நாங்களாம் ரொம்ப ஏழை. ரொம்ப ஏழை. பரவாயில்ல, காதுல இல்ல ஒண்ணு கூட இல்லையே. எதுலயுமே இல்லை. ஆமா தம்பி, இங்க வாப்பா. என்ன உன் மனைவிக்கு ஒண்ணு கூட எடுத்து போடல நீ? எடுத்துதாங்க போட்டேன். போன வாரம் கட்டி விலை கூடிருச்சு. குடியார போய் குடிச்சு எங்க நகையெல்லாம் அடிச்சு விட்டாங்க. பாவிப்பல அதை தொடாதடா. அது இல்ல தொடறதே இல்லைங்க. வாயில வச்சுட்டு குடிச்சிடுறாங்க. இப்ப சிம்மு லாக் ஆயிடுச்சு. ஏறு தம்பி, பரவாயில்ல. 2 பேரும் நல்ல குணமா இருக்கிறீங்க. நல்லா வேலை செய்வீங்க. யார் நீயா? ஏய், என் மனைவி பாக்குறேம்மா. பாக்குறீங்களா? கண்டிப்பா. பங்கஜா வா. பார்த்தா நடுங்கணும். யார்? நானா? கட்ட முடியாது நடக்கணுமா? நீங்க நடக்க கூடாது. நீங்க அடுங்கணும். நம்ம எடுத்து இப்படி கட்டிக்கிட்டா கும்பிடுங்க. அப்படி காலில் விழுங்க. கும்பிடுறேன். அப்படியே காலைல விழுங்க. விழுறேன். இப்படி கட்டியா? இப்படி கொண்டாட்டி கட்டினா என் பொழப்பு குட்டியே தீக்கிறது. என் பங்கஜா, ஒரு எஜமான பார்த்துட்டு காலில் விழு நடங்குங்கிறியே. நேற்று விழுந்தமா? யாரு நல்லா அந்த பிள்ளைய விசாரிக்கிறியா? என் பங்கஜா, அந்த பையனை விசாரிச்சுட்டேன். பரவாயில்ல, வேலைக்கு சொல்லியிருந்தோம்னா கணக்கு பிள்ளைகிட்ட வந்திருக்காங்களா இருக்கு. ரொம்ப சிறு வயசா இருக்காங்களே. ரொம்ப சின்ன பையன் தான். விசாரிச்சேன். அந்த பையன் பேர் வணக்கம்மா. இந்த அம்மா காட்டுறானியா? அப்பப்ப காட்டுமா? வேலையை நல்லா காட்டுவாங்க. அப்படின்னு நாங்க ரொம்ப பரம ஏழையாட்டு இருக்குது. வந்திருக்காங்க. நம்ம வந்து ஏன்னா பணம் காசு எவ்வளவு சம்பளம்னு சொல்லிடு. சிறு வயசா இருக்கீங்க, இப்பதான் திருமணம் ஆச்சா? ஆமா. திருட இருக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சரிங்களா? அந்த பழக்கமெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாதுங்க. சொன்ன வேலையை சரியா செய்யணும். சொன்ன வேலையெல்லாம் நாங்கெல்லாம் கச்சிரவா செஞ்சிருவோம். உங்களுக்கு எள்ளுதான் நாங்க எண்ணெயாரு போங்க. நீங்க எள்ளுனா நாங்க எண்ணுவா எழுதிட்டு போங்க. சரி இல்லையே. இல்ல வேலை அந்த மாதிரி சுறுசுறுப்பா. சரி பரவாயில்ல. நாங்களாம் நல்லா உங்களை வேலைக்கு ஆளு சேர்த்துருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எப்பயும் கொண்டாடணும் இல்லையா? ஆமா. ஆமா. இவங்க யாரு? அவங்கதான் கணக்கு. அவங்கதான் சோழமுத்தானா சுண்ணுண்டு பிள்ளையில இருந்து அரண்மனையில நான் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணுமே உங்களை நான் மறந்துட்டேன். அது ஒண்ணுமே உங்களை நான் மறந்துட்டேன். இந்த நாளை இனிய நாளை சந்தோஷப்படுத்துவோமா? ஏன் ராஜா?
என்ன ராஜா பின்னாடி வராரு? இல்ல ஏன்னா நீ விசாரிக்கிறப்பல ஏன்னா உன்னை கேட்காம நான் எதுவுமே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சம்பளம் போக்குவரத்துல சொல்லிட்டியா? எவ்வளவு சம்பளத்துன்னு சொல்லிடு. சம்பளம் சொல்லணுமா? ஏன்னா உன்னை கேட்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆமா. உன்னை கேட்டதை வேலைக்கு ஆள் தருட்டேன். அதனால சம்பளம் எவ்வளவு தரேன் அப்படி சொல்லு. அந்த பையனுக்கு 1,000 ரூபா. யார் இந்த பையனுக்கு? ஆமா. சரி தம்பி. இந்த பொண்ணுக்கு 3/4 ரூபா. மொத்தம் சேர்த்து 2 ரூபா. ஆமா. அந்த காசுல இருக்குது காட்டுங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிள்ளைல யாருமா? நீ கவலைப்படாத. இல்ல இல்ல யாரு எஜமானி அம்மா சொன்ன மாதிரி இருக்கு. காசெல்லாம் சரியா கொடுத்துரும். சரி சரியா தர்றேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம். சந்தோஷம் கொண்டாடணுமே. அதனால உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என் கணக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம்ல? இன்னும் உங்க மனைவி வாயவே திறக்க மாட்டேங்குது. ஏன் மௌன விரதமா? பக்கத்துல வாமா. இங்க வாமா. பக்கத்துல வா. சும்மா அதெல்லாம் வா. அதெல்லாம் இல்லை இங்க வா. பரவாயில்ல நீ சின்ன பிள்ளையா தான் இருக்கிற. நீ அப்பப்ப தெரியுது இல்லம்மா. நீயே கொஞ்சம் எடுபடி வேலை எஜமானி அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணணும். நீ அவங்களுக்கு சரியா வேலை வாங்கிக்க அப்படிங்களாமா? பங்கச்சா வா சந்தோஷத்தை கொண்டாடணும். நீ கொண்டாடு சந்தோஷத்தை. கொண்டாடுமா. எப்படி சந்தோஷத்தை பாரு. அடியப்பா சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா எந்தப்பா? எங்க அப்பா தான். எந்தப்பா? ரத்னப்பா சம்பந்தத்தோட போட. சரிங்க ராஜா, அரண்மனைக்கு ஆள் சேர்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி சொல்லுவோம். யாரு தெற்கு தோட்டத்துல தண்ணி வச்சணும். தண்ணி வச்சணும். என்ன தண்ணியா? இங்க வா பக்கத்துல வா. நெல்லுக்காடு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இதுக்கெல்லாம் நீ தண்ணி பாய்ச்ச நீ போயிரு. தண்ணி பாய்ச்ச போயினா என்னத்துல? சைக்கிள்ல போ.
உனக்கு வண்டி வச்சிருக்கிறேன். சரிங்க. வண்டி ஒண்ணு தர்றேன், அதை கொண்டு போயிரு. நீ வாமா பக்கத்துல வா. தள்ளு. போயிட்டு வரீங்களா? நீ போ. தண்ணி வாங்கி வந்துடுறீங்களா? நீ போயிட்டு வா. வாங்கிட்டு வந்துடுறேங்க. இல்ல நீ போயிட்டு அங்கேயே உனக்கு வீடு வச்சிருக்கேன், நீ போ. நீ வந்து அரண்மனையில் தான் உனக்கு வேலை. இங்க நீ கவலைப்படாம இரு. உனக்கு நான் தர்றேன் வேலை. என்ன வேலை தர்றீங்க? உனக்கா நான் தராம இருப்பேன். நீ அப்பப்ப மட்டும் ரைட்டா வந்து விடு, அங்க கிளம்பிருச்சு. என்ன வேலை கொடுத்தாலும் அதை நானு பரவாயில்ல, இதுக்கு தானே உன்னை வேலைக்கு சேர்த்தேன். எதுக்கு? பரவாயில்ல, உனக்கு நகை நட்டு வேணும்னா என்ன வேணாலும் கேளு. மகாராணிக்கு தெரிஞ்சாதானே அப்போ மகாராணிக்கு தெரியாம எல்லா வேலையும் பண்ணுவோம்ல. அப்புறம் பங்கஜா போய் நீ வாமா. நீ போய் ஓய்விடு. இந்த பிள்ளைகிட்ட வேலை சொல்லிட்டு வந்தாங்க. காலை விக்கிறது யாரு? இல்ல உனக்கு வர சொல்றேன். காலை அமைக்க விடுறது உனக்கு கொத்தாசி தரேன். நீங்க தான் அனுப்பி விடுங்க. நான் தான் அமைக்க விடுவேன். நீ கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். உங்களுக்கு பிடிக்குமா? நான் நமக்குலாம் பிடிக்காதா? ஓய்வு எடுப்போம். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? ஏய் எஜமா என்ன உங்களை பத்தி சொல்ல அப்படி பேசுற? என்ன காரணம்? இல்லையே. ஏன் ஜாமா சொல்லு? இந்த ஆளை தூக்கு. ஆமா தூக்கிடுவா. ஆகட்டும். காட்டு. உங்களை பார்க்கல எனக்கு அப்படி இருக்குது. வர்ணிக்க போல இருக்கு. எப்படி தெரியுமா? பக்கத்துல வா. எஜமானிக்கு தெரியாம எது வேணாலும் கேட்டாலும் தருவேன். எஜமானு கேட்டு எது வேணாலும் கேட்டு தருவீங்களா? உனக்கு எது வேணாலும் கேட்டு தர்றேன். எஜமானுமா? இது பூரா என்ன பவுனு தான். பவுனு உன் கழுத்துல போட்டு விடுறேன் நான். என்ன வேணா கேட்டா தருவீங்க? உங்க மனசு தருவீங்களா? என் மனசே உனக்கு தானே. எனக்கு தானா? ஆமா. இப்ப வர பார்க்க எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால பாசம்
என் மனைவி நான் கொடுத்தது இதை கழுத்துல போட்டுக்க. இது ஒண்ணு மட்டும் தான் தருவீங்களா? உனக்கு என் உயிரே உனக்கு தானே. இன்னும் ஒவ்வொன்றை தர்றேன். சரி. என் வீட்டுக்காரிக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தருவாரு, கொஞ்சம் கொஞ்சம் தருவாரு. நீ தோட்டத்துக்கு வந்துரு. உனக்கு என்ன வேணுமோ உங்க மனைவி இல்லாத போது கண்டிப்பா வருவேன். உனக்கு யார் நீ வர்றப்ப உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தருவாருமா. உன் புருஷனை மட்டும் கூட்டி வந்துடாத. அவன் கிடக்கு, அவன் அங்கிட்ட விட்டுட்டு வந்தேன். ஆமாம்மா, ஏன்னு கேளு. அவனை கிட்ட எனக்கு எரிச்சல என்ன ஒரு போக்கு சரியில்லை. எங்கட எரியுதுன்னு சொல்லுங்க. இல்ல அவனை தண்ணி பாய்ச்ச போக சொல்லிட்டேன். தண்ணி பாய்ச்ச வரதுக்கு 2 நாள் ஆகும். நீ தோட்டத்தை விட்டுல இருந்தா போதும். அவனை தெக்க தோட்டத்துக்கு போக சொல்லியாச்சு. யாரு நாளைக்கு வா போயிட்டு உனக்கு இந்த நெக்லஸ் உனக்கு தான். நெக்லஸ் உங்கள்ட்ட இருக்கு, எல்லாமே எனக்கு தான் தரணும். எல்லாமே உனக்கு. இங்க நீ போறப்ப நகை நட்டு போயிட்டு அப்படி ஒண்ணு அப்படி அம்மச்சல மாதிரி ஒண்ணு சோடிச்சிடுறேன். என்கிட்ட இருக்கிற பவுனு பூரா உனக்கு தான். பவுனு சமாளமா? யார் கையை காட்டு. எல்லாம் உனக்கு தான். பத்தியா உன்னை பார்த்தோன்னே என் மனசு பூரா வந்துருச்சு. கவலைப்படாம சத்த போடுறா பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ வந்தாலும் வந்துருவாங்க இருக்குது. போயிட்டு சொல்லு கணக்கு. எல்லாம் கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பிள்ளைகிட்ட வேலை சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் சரியா வந்துட்டீங்க. சரி, அந்த பையன் இந்த வேலை பாக்குறானா இல்லையா சரியா பாத்தியா இல்லையா? வேலை அவன் சரியா தான் மாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல அவனை தண்ணி பாய்ச்ச போக சொன்னேன். ஆமா, அந்த திக்கு தோட்டத்துல அவனை தோட்டத்திலேயே பேசாம அவன் இருக்க சொல்லுவேன். இந்த பிள்ளைக்கு வச்சுக்குவான் தைக்கு தோட்டத்திலயா? ஏன்னா உங்க மனைவி ஒண்ணு, இந்த பிள்ளை நம்மளுக்கு ஒத்தாசை இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. பரவாயில்ல, சொல்றத பூரா கேக்குறியா? வந்தோடனே பிள்ளை அடியே பாச நேசம் என்ன முதலாளி வேணும் பிடிக்குது. ஆமா, நீ தான் இருக்கிற போ கணக்கு கணக்கு. இத்தனை வருஷமா நீ இருக்கிற ஒண்ணுக்கு கதையாக மாட்டேங்கிற. அந்த கணக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் முதலாளி ஆயிருப்பேன்ல. இப்ப இதுல ஒரு பாரு. என்ன? அந்த பையனை வர சொல்லு. அவனை அந்த வேலைக்கு சேர்த்தோம்ல. தம்பி அடே குப்புராஜாமி, வாடங்க. அவனை கூப்பிட்டு விசாரி. நான் கூப்பிட்டுறேன். தெற்கு தோட்டத்துல இருக்கான்ல, நான் பார்த்து கூட்டாது. என்ன கொம்பா கொண்டாடுறீங்க? ஓமா 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 தோட்டத்துல வேலை பார்த்தது அம்மா வலி. உடம்பு வலியா? ஆமா. சரி, வாழைத்தொப்புக்கு இங்கிட்டு பாய்ச்சணுங்கிறாங்க, தென்னந்தொப்புக்கு அங்கிட்டு பாய்ச்சணுங்கிறாங்க. பாய்ச்சணும்ல, எல்லாத்தையும் இங்கே பாய்ச்சவே இல்லையா? ஐயா கணக்கு பிள்ளை. சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா? சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேங்க. வாழைத்தொப்பு தண்ணி பாய்ச்சினியா? வாழைத்தொப்பு பாய்ச்சினேன். கரும்பு தோட்டத்துக்கு உரம் வச்சியா? உரம் வச்சு இப்பதான் திருப்பி வந்தேன். திருப்பி வந்துட்டல? தேங்காய் வெட்டிட்டியா? தேங்காய் வெட்டிட்டியா? எத்தனை காய் வெட்டின? மொத்தம் ஒரு 500 காய் வெட்டிட்டேங்க. 500 காய் தானா? 500 காய் வெட்டி இருக்கிற? ஆமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 500 காய் வெட்டி இருக்கிற. ஆமா. வண்டியில ஏத்தாச்சா என்ன ஏத்தலையா? வண்டியில என்ன ஏத்தலையாங்க? வண்டியில ஏத்தணும்ல. ஆமா, ஏத்தி விட்டுருவா. 500 காய் 500 காய் ஏத்தி விட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? என்ன வரலாம்? அப்படி மட்டும் இருக்க கூடாது. நம்ம மகாராஜா தான் அவர் இழிச்சவன் தானே. அப்படி மட்டும் நீ நினைக்காத. சரி, 500 காயுமே ஏத்தி விட்டோம்னா நம்ம என்ன செய்யறது? நம்ம என்ன செய்யறது? மயில கொடுக்கறதா? அதானே. அதனால எனக்கு 100. உங்களுக்கு 150. கணக்க சொல்றது கேட்டா நான் கணக்கா நீ கணக்கா? நீங்க தான் கணக்கா? சரிங்க. ஆமா, நீங்க தான் கணக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா மரம் ஏறி பறிச்சவே நீ. ஆமா ஆமா. அதனால நீ 150 வச்சுக்க. நான் மனசார சொல்றேன்டா. நீ 150 வச்சுக்க. கஷ்டப்படுறேன். நான் 100 வச்சுக்கிறேன். அப்படித்தான் கணக்கு சொல்லணும். அப்ப உங்களுக்கு 100, எனக்கு 150. மீதி 250 அவர்கிட்ட கொடுத்துறேன். 250 அவர்கிட்ட கொடுத்துட்டு வண்டிக்காரனுக்கு என்ன பண்றது? வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேணாமா? முதலாளி பாவம் இல்லையா? பாவமா? பாவம் பார்த்தோம்னா நம்ம குலைக்க முடியுமா? குலைக்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு 100, எனக்கு 150. 150. அவர் கணக்கு கேட்டானா என்ன சொல்றது? கணக்கு கேட்டாருனாக்கா 150 தான் பறிச்சோம்னு சொல்லிடணும். 500 காயை வச்சுக்கிட்டு 150 காயை கொடுத்தோம்னா பாவம் இல்லாத முதலாளி. வண்டிக்காரனு கொடுத்துருவான். சரி, அதுதான் கணக்குன்னு சொல்லணும். அதான் செக்கணக்கு. அதுதான் செக்கணக்கு. சரி, முதலாளி பார்க்கலாம். சொன்னதை மனசுல வச்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு 100, எனக்கு 150. சரி சரி சரி. தம்பி சரியா வேலை பார்க்கறானா இல்லையாப்பா? ஏய் இங்க வா, தேங்காய் எல்லாம் பறிச்சிட்டியா? தேங்காய் பறிச்சு
படிச்சுட்டேங்க. ஆ? நான் படிச்சுட்டேன். ஆமா அந்த 150 மரம் இருந்துச்சுல எத்தனை காய் பறிச்ச? ஏங்க அந்த 150 மரம் 150 மரம் இருக்கு. இருக்குங்க. ஒரு மரத்துக்கு எத்தனை காய் பறிச்ச? எவ்வளவு வித்த? என்ன கேட்டியா? கேட்டல்ல உங்களுக்கு தான் சொல்லணும். ஒத்த கால நிக்கிறேன். யார் ஒத்த? பரவாயில்ல, நல்ல பையன், கெட்டிக்கார பையன். பரவாயில்ல, பொய் பிராடு இல்லாம இருக்கிறான் நீ. ஆமா, எத்தனை காய் பறிச்ச? 150 150 100. சரி. என்னடா 150 100ங்கறாங்க? அதாங்க 150 மரத்துல 150. ஏய், மரம் மொத்தமா அதாங்க மகாராஜ் என்ன சொன்னாரு? 150 மரம். அதான் 150 மரம் 100 150. என்னடா என்ன கிறுக்கடாங்கறாங்க? ஏய், மொத்த மரம் 150. ஆமாங்க. 100 காய். எத்தனை காய் பறிச்ச? 100 காய். ஏப்பா, எத்தனை காய் பறிச்ச? ஏங்க மொத்த மரம் 150. 150 100. இவங்க என்னடா என்ன கிறுக்கனா? 150 100 என்னடா பக்கம் வர்றீங்க? இல்லங்க 150 மரம். 150 சரியா கெட்டிக்கார பையனா. 150 மரத்தையும் பறிச்சுட்டேன். படிச்சுட்டேங்க. லோடு ஏத்தியாச்சு. ஓடி ஏத்திட்டேங்க. பொள்ளாச்சி போயிடுச்சு. பொள்ளாச்சி. அந்த செக்கு பணம் என்ன கணக்கு? கணக்கு வாங்கிக்க. கணக்கு அதை போய் பேங்கில போட்டு மகாராணிக்கு நெக்லஸ் செய்ய சொல்லியிருந்தேன். அதை நாளைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எவ்வளவு காசு வச்சிருக்க கொண்டு போய் வந்து என்ன மகாராணி நகை கேட்டு அழுகிறா. அவளுக்கு செய்யாம நம்ம யாருக்கு செய்ய போறோம்? மகாராணி அம்மா எது கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா ஆமா. சரி பரவாயில்ல. நீ இதுல கணக்கு வச்சிருக்கீல்ல? இருக்கு இருக்கு இருக்குல்ல, அவனை கூட்டிட்டு அங்க போ. இந்த வர்றேன் வரேன் வரேன் போ வரேன் போ. எனக்கு என்னன்னு தெரியல. என்னது? இந்த பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, ஆமா, அதை பார்த்தது என் மனசு என்கிட்ட இல்ல. செட்டப்பா. செட்டப்பா இல்ல, பிள்ளை நல்ல பிள்ளை இருக்குது. காட்டு காட்டு அப்படியாப்பா. மகாராஜா, உங்க பார்க்காம என்ன இருக்கவே முடியல. எனக்கு என்னன்னே தெரியல. உங்க நினைப்பாவே வருது. சோறு தின்னாலும் உங்க நினைப்பாவே வருது. சோறு திங்க முடியல, தூங்க முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல. உங்க நினைப்பாவே வருது. என்ன பண்ணீங்க நீங்க? இங்க பாரு, நான் உனக்காக இந்த நெக்லஸ் என் மனைவிக்கு தெரியாம கழட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னு வந்து கேட்டேன்னா தப்பா போயிடும். அதனால இங்க வா, பக்கத்துல வா. உன் கழுத்து பாரு, இப்படி கிடக்க கூடாது. பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்னா உனக்கு வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. போட்டு விட்டு போட்டுக்கா. இரு வரேன். பத்திரமா வச்சுக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பப்ப தர்றேன். பணம் எது வேணுமா? பணமெல்லாம் எனக்கு வேணாமா? உங்க காதல பிடிக்கல. இது வேணுமா? இது கொடுத்துட்டேன்னா என் மனைவி பாப்பா உனக்கு நாளைக்கு தட்டாத. நாளைக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு வேணும். எல்லாம் வேணுமா? இப்பவே வேணும் எனக்கு எல்லாமே. உனக்கு இல்லாத இருக்குது யாருங்க? உனக்கு இல்லாத என்ன இந்த எல்லாம் வாங்கிக்க. இது என் மாமனார் வீடு போட்டது. எனக்கு எல்லாமே வேணும். உங்க மேல கட்டிருக்கீங்கல்ல, எனக்கு இந்த இது ட்ரெஸ் எல்லாமே வேணுமா? எல்லாமே வேணும். எல்லாத்தையும் பாக்குறீங்க. அதனால நான் போக மாட்டேன். ஐயோ, எல்லாமே கழட்டி தந்தாட்டா? எல்லாத்தையும் ஒண்ணு என்னன்னு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்ததுல இருந்து உங்க வீட்டுக்காரர் உன்ன ஓ மேல எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. நானும் உங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து என் புருஷன் நினைப்பே வர மாட்டேங்குதுங்க. அவன் கிடக்குற இந்த பையன் இந்த இப்படி பத்தியா ஒரு ஓடு 2 பவுன், மொத்தத்துல 4 பவுன் எல்லாமே பத்தியா நல்லா இருக்கு. இப்போ பாரு, இப்போ பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குதா, சும்மா மூடி மாதிரி வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணுங்கிறத தர்றேன். நீ வரைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா வேலை பார்க்கணும். சொல்றது சரியா, அப்புறம் நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப கண்டிஷனோட இருக்கிறீங்க. ஆமாமா, சரியா இருக்கணுமா இல்லையா? ஆமா, நம்ம கிட்ட வேலை செய்யல. எஜமானியமா இல்லாட்டினா என்ன அப்படியே திட்டுவாயா? ஆமா முதலாளி. அம்மா மகாராஜா, என்ன கணக்கு? பூஜா பாக்குற மாதிரி பாக்குறேன். இல்ல காதலா கழுத்துல எல்லாம் போட்டிருந்தீங்க. போட்டிருந்தேன். அது நம்மளுக்கு கொஞ்சம் அது சரியில்லை. கலட்டி வீட்டுல வச்சிருக்க. வேற ஒண்ணு இல்ல. சரி, உனக்கு தெரியாம என்ன கணக்கு? இந்த பைய தேங்காய் பறிச்சது கணக்கு 100 150 நானே. இப்ப வாழைத்தோப்புல போய் அவன் வாழைக்காயில வெட்டி ஏத்திட்டானு கேளு. வாழைத்தோப்புல வாழைக்காயில வெட்டி ஏத்திட்டானு. வாழைக்காய் தனியா லோடு அனுப்பணும். சரி, இலை தனியா அனுப்பணும். எல்லாம் தனித்தனியா பூ காய் எவ்வளவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காசு கேட்டேனுங்க.
பங்கஜை பத்தி சொல்லிட்டு இருந்தே நீ வந்துட்ட. அம்மா எங்க ஓடிய யாருண்ணா? நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு புதுசா என்ன புதுசா பாக்குற பங்கஜா? இது இதா அந்த இது அந்த வேலைக்கு சேர்த்தோம்ல அந்த பய இவனுக்கு என்னமோ என்னடா சொல்றது உடம்புக்கு முடியல நான் உலர்ல அப்படி சொல்லி கையில படம் இல்ல கணக்கு பிள்ளை வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதை கழட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த இந்த வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த பயல்கிட்ட தான் வேற ஒண்ணும் இல்ல. எஜமா பண்ணேன் கெஞ்சினேன். சரி அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். அவசரமா அப்படி இல்ல பங்கஜா கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேன். அவசரம் உடம்பு முடியல. நல்ல குடும்பம் ஐயா. பங்கஜா நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் நான் தெரியும் தெரியும். ஐயோ 5 செட்டா பிடிச்சிருக்கேன். ராஜா பாத்தியா பாத்தியா நகையெல்லாம் உனக்கு கொடுத்தாரா? ராஜா என்ன அங்கே பாக்குறியா? நகையெல்லாம் கொடுத்தாரா உனக்கு? நகையெல்லாம் கொடுத்தாருங்கம்மா. கொடுத்தாரு கொடுக்கல கொடுத்தாரு கொடுக்கல கொடுக்க என்னடா சொல்ற? கொடுத்தாரு கொடுக்கல. அது உங்களை கண்டன பயப்பச்சு நானே நீங்க நகை கொடுத்தீங்களா? கொடுத்தேன். உன்னை பார்த்து நான் பயப்படுறேன். அது அவசரத்துல பொண்டாட்டி உடம்பு முடியல முதலாளி அப்படின்னா உங்களை கேட்டேன் நானு அவன் சொன்னதுக்கு பயப்படுறேன். சொல்றா நகையை நீ வாங்கினியா? ஆமா இல்ல ஆமா ஆமா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஆமா இல்ல ரெண்டுமே பிராடுகிற பயலா இருக்கிறாங்க. ஆமா 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 இல்ல ஏய் ஆமா இல்ல எல்லாத்தையும் ஆமா இல்லையா? வாங்க வாங்கல வாங்க வாங்கலையா இல்லையா? வாங்கல வாங்கல நான் இன்னைக்கு செத்தேன். எனக்கு இப்ப நகை வந்தாங்க. எனக்கு நகை வந்தாங்க. எனக்கு நகை வந்தாங்க. நகை வந்தாங்க. இல்ல உன்னை சமாளிக்கிறது பெரிய நிமிஷம். நகை வந்தாங்க. பங்கஜா கோவம் வரல இன்னும். இல்ல வராது. அவன் இல்ல நம்மள்ட்ட கொண்டு பேச பயப்படுறேன். ராஜாவுக்கே இந்த நிலைமை கடைங்க. நீ செத்தாடா வாடா சட்னியா இருக்கும். வாங்கணும்னு சொல்றா வாங்கணும்னு நான் அந்த காதை கொடுத்துறேன். அந்த நகையை திருப்பி கொடுத்துருக்கேன். பொண்டாட்டிக்கு உடம்பு சௌரியம் இல்ல எஜமா. நீ என்னடா பதில் சொல்லிட்டு அது அவங்க போடா. ஆமாங்க நகை ராஜாக்க வாங்கலையே வாங்கல வாங்கல. அப்ப நகை வாங்க நீ வாங்கல வாங்கலாமா? உன் முன்னாடி கூப்பிடு. பொண்டாட்டியவா? உன் முன்னாடி கூப்பிடு. என் பொண்டாட்டி அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன் 2 நாள் ஆகி வரதுக்கு. ராஜா 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 இல்லடா நகை நீ வாங்கலையா வாங்கலையா சொல்றா. ஆமான்றா ஆமான்றா. ஆமா ஆமா வாங்குறாயா? நகை டேய் டேய் நீ சும்மாடா. நீ என்ன சொல்லிட்ட? போனுக்கு அடி வேணுமாடா? ஐ முறா ஐ பத்ரா பொத்துறா. ஏய் பத்ரா அழகா பேசுமா. நகை வாங்குறீங்களா? எனக்கு இப்போ நகை வந்தாங்க. நான் எத்தனை பவுன் போட்டு வந்தேன். ஆமா ஆமா எங்க அப்பா எனக்கு எத்தனை பவுன் போட்டாரு. ஏன்னா நகையை பூரா வாங்கி நீ போட்டுவியல. நம்ம புருஷன் அழகா இருக்கிறாரு. நகையை போட்டு இன்னும் அழகா இருக்கு. அப்படி எல்லா நகையும் நான் கொடுத்துட்டு இருக்கிற நகையை நான் கொடுத்துட்டு இன்னும் சீரக நகை நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒரு மாற்றி நான் நினைச்சிட்டு இருந்தேன். நகையில எங்கடா குடிக்கிறப்ப குடிச்சுட்டேன் எல்லாம் அட வச்சு. அவசரத்துல விதம் கேட்டேன்.
இவன் பயப்படுறேன். அவன் வாங்கலைங்க. டேய். இப்ப ஏய், டேய், உன் நகை எங்கடா? இவே ராஜாவா அது ராஜாவா? நான் இப்ப உனக்கு நான் இப்ப ராசால பூசா தூக்குறேன். வந்து சொல்லாடாக்கிட்டு வாடா. நான் கட்டின கொண்டாட்டி இப்பதான் வந்துருதே. நகை வாங்கலையா? வாங்க. வாங்கினேன். வாங்க. வாங்கல வாங்கல போடா. வாங்கல. டேய். கொடுத்தேன். இருந்தாலும் உன் பொண்டாட்டி விட்டு நகை போகல. ஆஹா அவ பார்வையே சரியில்லை. சரியில்லை. அவ பார்க்கணும். பார்க்கலாம். இழுத்துடும். என் பொண்டாட்டி. போடா. ஏய் என் பொண்டாட்டி. வாடிய சக்கரம். வாடி. இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. யாரு? நீங்கதான் உன் புருஷனை பார்த்தா ராஜகுரு நான் அழகா இருக்கிறேன். ஏண்டா நான் அழகா இருக்கிறேன். சொல்லுங்களா? சாமி வந்திருக்குப்பா. இருந்தாலும் உங்க அழகா பார்த்த உடனே உங்க மேல எனக்கு ஒரு மாதிரியா ஐயா முதலாளி இல்ல அதனால நான் தேடும் செவந்தி பூவில் ஒரு நாள் வாடு அன்னையில் போனது போகிது வாசம் கோவிடி தாளல் தேசம் போகிது வாசம் கோவிடி தாளல் தேசம் ராஜகுரு நிப்பாட்டா. எங்க ராஜா சரி 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 ஆமா ஆமா எங்க ராஜா சரியில்லைனால உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். இனிமே நீங்க தான் எனக்கு ராஜா. எல்லாமே ஆமா. இனிமே ராஜா மாதிரி தான் நீங்க உடை உடுத்தணும். உடை உடுத்தணும். ஆமா சரியா? உறுப்பெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்களா? நகையெல்லாம் காணும். ஆஹா. உங்களுக்கு பரிசா நான் ஏன் நகையை தரேன். அப்படியா? சந்தோஷம். இந்த நகையை போட்டமே ஒரு வீரம் வருமே. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு யாரும் இல்லை. அடுத்தவனே அடுத்தவனே பலபலம் போல இருக்கிறேன். நான் உண்மையான ஊருக்குள்ளே மகன் யாட்டானவத்தா நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதான் நம்பு மனம் நம்பி விடாதே, நம்பி விடாதே. எங்க பொம்பளை நம்பருக்கு யாராவது அந்த மாதிரி தெரியும். ஆமா. ஐயா ராஜா உங்க போயிடும். பங்கஜா என்ன வந்தன வாங்க உட்காருங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க அப்படிங்கிற இன்னைக்கு பாரு திரும்பிட்டு இருக்கிற மரியாதை இல்லை. இல்ல என்னைய கடுப்பா அப்படி பேச மாட்டாள எப்படி மூஞ்சி இருக்குது பங்கஜா என்னடா வேண்டாத முன்னாடி அங்கிட்டு திரும்பின மாதிரி ஏய் உன்னையே தாண்டி என்ன அட நீங்க செய்யற தப்பா தெரிஞ்சு வச்சுப்போம். உனக்கு என்ன குறை வச்சேன் வந்தா இங்கிட்டு திரும்புற பங்கஜா ஏய் அடி ஒன்னேத்தான் என்ன அழுகுற ரொம்ப அழுகாத நீ அழுக என்ன கொழு
செஞ்சு போடு. வேறு ஏய் ஏ செகுடி என்ன சும்மா இருக்கிற இங்க வா பக்கத்துல வா. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஐயோ உங்க அப்பா வீடு போட்டா என் போல கொண்டு ஆடி போயிடும். இங்க திரும்ப இங்க திரும்ப. ஆமா இங்க 5 பவுன்ல நெக்லஸ் போடுறது நடக்காமா? நெக்லஸ் நான் போட்டிருந்தேன். போட்டிருந்தியா? உனக்கு போட்டு அளவாக எடுத்து கொடுத்தேன் எங்க? அதனால எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏன் என்ன எடுப்பு அழுகிறேன்? அந்த நெக்லஸ் எங்க? எங்க அந்த நெக்லஸ்? எங்க நெக்லஸ் எங்க? என்ன கட்டில நகைனா தெரியலையா? ஏய் 10 பவுன் சம்பாரிச்சு போட்டேன். 10 பவுன் உனக்காக என் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லி 10 பவுன் நெக்லஸ் போட்டு எங்க அது கேட்டு அழுகுறாங்க. திரும்புற தெரியலையே. என்ன தெரியல? நீ சின்ன பிள்ளையா? என்ன தெரியலங்கிற? எங்க தெரியல. எங்க? ஏய் இது நாள் வரைக்கும் 30 வருஷம் ஆச்சு உன்னை திருமணம் முடிச்சு. ஒரு நாள் கூட உன்னை கை வச்சதில்ல. இது வரைக்கும் போடி வாடின்னு கூட உன்னை பேசுறத பங்குச்சா அப்படி ஒரு பாசமா, அப்படி பாசமா இருக்கிறவன்ட்ட என்ன பகைக்கிறியா? இப்படி அழுதா நடிச்சா அடிக்க மாட்டேன். ஏங்க இது நாள் வரைக்கும் கை தொட்டு அடிச்சிருக்கனா? உன்னை எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன். பங்குச்சவனு பேரை சொல்றது. ஏய் எங்க இது? கேட்க எங்க இது? ஏந்திரி படுத்து. ஏந்திரி. நானும் சரித்தான் பாக்குறேன். எங்க நெக்லஸ் கேட்டா 10 பவுன கீழன்றாங்க. 10 பவுன் தம்பி. என்னாச்சு? காணாமங்கிறாயா? என்ன பச்சை பிள்ளையா? எவ்வளவு? ஏந்திரி உதவங்காத ஏந்திரி. என்ன மச்சான் நொச்ச? என் பாம்புக்கு ஒரே கண்ணு தான். ஏந்திரி 2. அழுகிறியா நக்கல் பண்றியாடி? அங்க ஒரு நீங்க எப்படி செய்யணும்? நீங்க காணமா இப்ப ரொம்ப கட்டி விடாதையா? வெறியது என்ன ஊத்துறாயா? அது எங்க? கரெக்ட் பீரோல வச்சிருக்கிறியா? இல்ல யாருக்கு கொடுத்தியா? உங்ககிட்ட தான் கொடுத்தேன். எங்க கொடுத்த? யாரு? தோட்டத்துக்கு போற வெட்டி கட்டிட்டு நான் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த நெக்லஸ் கொண்டு வரல அரைச்சே முடியுமே. நீ உங்க அப்பா எடுத்து தான் போயிருவேன். யாரு? டேய் கணக்கு கணக்கு கணக்கு. டேய் மகாராணி அம்மா நெக்லஸ் போட்டு 10 பவுன் அன்னைக்கு நம்ம தான் போய் வாட்டி வந்தோம்ல. எங்க கேட்கிறேன்? இல்லைங்கிறாயா? நீ எடுத்தியா? எடுத்தியா? எங்கடா நீ திருட்டு போய் மாதிரி முடிக்கிறீங்க? டேய் சொல்றா. நீங்க கழுத்துல ஓட்டினா அதாவது நான் கணக்கு வச்சிருக்கிறேன். என்ற கணக்கு 10 பவுன் இல்ல எடுத்து போட்டல. கேட்டா முழிக்கிறாடா. முழிக்க மொழி கழுத்துல ஓட்டிருந்தியல்ல எங்க? எங்கடா? என்ன கேக்குறீங்க? ஏய் எங்க அது? எங்க எங்க என்ன கேக்குறியா நீ? எங்க கேக்குறீங்க? உனக்கு நான் வேலை கண்ணு எனக்கு நீ வேலை கண்ணு. எங்க கேக்குறீங்க? நீங்க என்ன ஓட்டிருந்தீங்க? எங்கடா? ஏய் முதலாளி நீங்க இருங்க. உங்களை பார்த்து மகாராணி அம்மா பயப்படுறாங்க. மகாராணி அம்மா நான் கேட்டு சொல்றேன். நீங்க
யாரு கோபம் எனக்கு பத்தி உனக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஆட்டாதீங்க. ஆ. ஆ. ரொம்ப ஆட்டாதீங்க. நீங்க போய் ஒன்றும் பயப்படாதீங்க. மகாராஜாவை நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க யார்கிட்ட கொடுத்தேன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நிஜமா நான் வரும்போது பத்து பொண்ணு காலை சொல்லாங்க நம்ம வீட்டுல வேலைக்காரங்க தானே. சரி சரி, அது நான் மகாராஜாவை சொல்லி சொல்லிட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன். சத்தியமா இந்த கேப் கொடுக்கணும். நான் சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் கவலையே விடாத. 10 பவுன் கொடுத்துருவீங்க. சத்தியமா சத்தியமா அந்த கேப் கொடுக்கணும். நீங்க பேசாம இருங்க. மகாராஜா நீங்க பேசாம இருங்க. வாய் திறக்கப்படாது. மகாராஜா எல்லாரும் கேட்டு நீங்க கழுத்துல ஓடுறீங்கல்ல, அது இந்த நாங்க இப்ப அதை பேசாத. பயப்படாதீங்க. இல்ல இல்ல, அது இந்த அவசரத்துல கேட்டாங்க கொடுத்துட்டேன். மகாராஜா சரி, மகாராணி அம்மா உங்களை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. மகாராணிய மகாராணி அம்மா அரண்மனை கூட்டிட்டு போ. நான் போய் சொல்லிட்டேன். போயிட்டு அரண்மனைக்கு போய் சொல்லிட்டேன். அவங்க அரண்மனைக்கு போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கழுத்துல ஓடுறீங்கல்ல, அது கூட எங்க சொல்லி மகாராணி அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசாம இருங்க. நான் மகாராஜாட்ட கேட்டு சொல்லிருக்கேன். அதுல அவசரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்க. நீ கணக்கு பேசாதுக்கு என்ன கணக்கு உனக்கு தெரியாத. நீ மகாராணி அம்மா நம்மளுக்குள்ள கிட்ட அந்த சொல்லி அவன் நம்ம கிட்ட வா. நம்ம கிட்ட பேசாம மகாராணி அம்மா நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்னு பேச. இது வந்து ஏய், எங்க உன் நகை பூரா இங்க இருக்குது. எப்படி போச்சு? யார்? நான். மகாராஜா நீங்க பேசாம இருங்க. கிட்ட வா. நீங்க பேசாம இருங்க. எந்த வாழையா சொல்றீங்க? அந்த தொங்குற வாழையவா? இல்ல அதெல்லாம் பூரா ஈன வாழை. நீ இதுதான் ஈனாத வாழை. இங்க வாங்க. இல்ல ஈனத வாழை இல்ல. இல்ல அந்த வாழை இல்ல. நீ பேசாம இரு. இந்த வாழை இல்ல. இந்த நகை கூட உனக்கு யாரு கொடுத்தது? இதெல்லாம் என்னோட நகை. என் புருஷன் சொந்தமா சம்பாதிச்சு. பேசாம இருங்க. நான் கேட்டு என் புருஷன் சம்பாதிச்சு போட நகை. நான் அப்புறம் கடுப்பு டாய் போய் அப்புறம் ஒப்பே கொடுத்த அப்புறம் என்ன திங்க கொடுத்துட்டு போனேன். பேசாம இரு. எங்க அப்பா அடுத்தவன் கொண்டாடி பண்ணி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டாக்க இந்த நிலைமை. பங்குச்சா நம்ம புரியாம குழச்சுட்டேன். உனக்கு பயந்துட்டு நான் அவள்கிட்ட நகையை கொடுத்து சம்பாரிச்ச சொத்தெல்லாம் போச்சு. ஜெமீனா இருந்தா நம்ம கடைசியில இப்ப ஆண்டியா போய் நிக்கிறேன். நான் நீ ஏமாத்திட்டியா? ஆமா. ஐயோ சாக வேணாம். இதுக்கு எங்கடாச்சும் உருப்படியா நல்ல ஒரு கூலி வேலை ஏதாச்சும் பொழைச்சிக்கலாம். வேலைக்கு ஆளு சேர்த்தோம்ல, அதுதான் தப்பா தெரியுது. அவன் ஊத்தி விட்டுரு. வாழ்க்கையில வாங்கிட்டு ஊத்தி விடுறாள். கொடுமையை பாரு. இது மாதிரி எப்படி இருக்க கூடாது. அதனால நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாமா? விடுறாப்பா. கலமும் காமி இந்த நாடகத்தை திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவா
மிக்க நிகழ்ச்சி இதுவரை கண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு இப்படித்தான் ஒரு நாடகத்திற்கு ஒளி அமைப்பு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்து மலர் ஆடியோ செல்வர்களுக்கும் அதில் பணிபுரிந்த இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்தை வலைக்காட்சியாக ஒளிபரப்பிக்கூடிய அறிவுள்ளம் தமிழ் சோடிய உண்டத்தை பார்த்த ஞாபகம் அருமையான தமிழ் நம்ம ஊரில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம செல்ல இப்போ லைவை பார்க்கலாம். அதனால தமிழ் சேனலை பார்த்து அதுக்கு அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் எங்களுக்கு இங்கே வாய்ப்பளித்து போர்க்குங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து உள்ளம் கணேசன் அண்ணா அவர் காய்கறி சார்பாகவும் எங்களை அழைத்து வந்த மனைவை சேர்ந்த அம்ச பிரியா ராஜகுரு சார்பாக நன்றி. வணக்கம் மீண்டும் வருவோம்.